திருப்பரங்குன்றம் குறிவிக்கப்படுவது காரணம் வந்து ஒண்ணும் இல்லை. இப்ப எனக்கு தெரிஞ்சு மதுரையில வந்து அரசு ஊழியர்கள் யாருனாலும் கேட்டு பாருங்க, இன்னைக்கு 50 வயசு நிறைந்து யாருனாலும் கேட்டு பாருங்க, 1980களில் இதே பிரச்சனையை பண்ணாங்க. 80களில் அந்த ஏரியாவை கிராஸ் பண்ற எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன பதற்றம் இருந்தது. ஏன் அப்படின்னா 80களின் இறுதி 90ல இருந்து 94, 96 இடைப்பட்ட காலகட்டத்துல திருப்பரங்குன்றம் ஃபுல்லாவே வந்து தீமை ஏத்த விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவனுங்களா வெளியில இருந்து ஆளுங்களை இறக்கி விட்டு கலவரம் பண்ண முயற்சி பண்ணானுங்க. அப்பயும் மக்கள் யாரும் ஆதரவு தெரிவிக்கல. இவங்களாதான் கலவரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப கைகலப்பானது, கலவரமானது எல்லாம் நடந்தது. இப்போ இது அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த மாதிரி தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப என்னன்னா, அப்போதெல்லாம் நடக்காத ஒரு இந்துத்துவ ஊடுருவல் இப்ப பியூரோக்ரசிக்குள்ள, அதாவது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த ஆதரவை பயன்படுத்தி கொண்டு இப்போ ஒரு கலவரத்தை உருவாக்கலாம் அப்படின்றதுதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு டெல்லி வரைக்கும் போய் மாநில உரிமைக்காகவும் மாணவர் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு யூஜிசிக்கு எதிராக அவங்க புதிய நெறிமுறைகளுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்துறாங்க. ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் எல்லாம் கலந்துக்கிறாங்க. இப்போ இது நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எதை மையப்படுத்தி இந்த அரசியல் நகருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா? உத்தரப்பிரதேசம் வந்து தேசிய அரசியல்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி கடைசியா நீங்க எப்ப பாத்தீங்க? 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல. அதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா? அதுக்கு முன்னாடி ஞாபகம் இல்ல. நம்மளும் 3 தேர்தலா வாக்களித்துட்டு இருக்கிறோம். அந்த 3 தேர்தல்ல வந்து நம்ம இதை பார்க்க முடியலையே. தேசிய அரசியல்ல வந்து உத்தரப்பிரதேசம் வந்து ப்ரொக்ரெசிவா கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம பார்க்கலையே. கடைசியா இப்பதானே பாக்குறோம், 2024 தானே பாக்குறோம். ஏன் பார்க்க முடியல? அவனை வந்து முழுக்க முழுக்க ஒரு ஹிந்துத்துவ டிபேட்டுக்குள்ள உள்ளுக்குள்ளேயே அவனை வந்து மூடி வச்சிருந்தாங்க. அவனை வந்து அந்த மாநிலத்தை தாண்டி கருத்து சொல்ல முடியாதபடிக்கு அந்த மாநிலத்துக்கு உள்ளுக்குள்ளேயே கலவரத்தை மூட்டி, அயோத்தியின் பேரால, அங்க இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களில் இருக்கக்கூடிய மசூதிகளின் பேரால, அங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர்களையும் அங்க இருக்கக்கூடிய தேசிய தலைவர்களையும் அதை பத்தி மட்டுமே யோசிக்க வச்சானுங்க. நம்ம எல்லாரும் உத்தரப்பிரதேச பத்தி பேசுவோம். ஆனா உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் வளர்ச்சியை பத்தி பேசுனது இல்லை. ஏன் பேசல? காரணம் அது உள்ளுக்குள்ளேயே முடக்கப்பட்டது. தன் மாநில எல்லைக்குள்ள அது சுருக்கப்பட்டது. தமிழ்நாடு இப்ப தேசிய அரசியல்ல ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கு. இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி டெல்லியில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டம், அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து ரெவல்யூஷனரி சோசியலிஸ்ட் பார்ட்டி உறுப்பினர் NK ஹேமச்சந்திரன் பேசுறாரு. இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அவரின் வழிகாட்டுதலை ஏற்று நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம். தேசிய அளவில் நாம் மாற்றத்தை உருவாக்கியே தீர வேண்டும் அப்படின்னு அவர் பேசுறாரு. அகிலேஷ் யாதவ் பேசுறாரு. ராகுல் காந்தி பேசுறாரு. அப்போ முதலமைச்சர் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைக்கு கர்நாடகாவிலிருந்து, கேரளாவிலிருந்து உத்தரப்பிரதேசம் வரைக்கும் ஒரு ஆதரவு வளையம் வந்து அங்க உருவாகி நிற்கிறது, திரட்சியை காட்ட முடிகிறது இல்லையா? இது அவனுங்களுக்கு எரிச்சலா இருக்கு.